ஏற்பட்டிருந்தது. ஜனவரி 8 ஜனாதிபதி தேர்தலை அடுத்து ஆகஸ்ட் 17 நடந்த தேர்தல் இரண்டிலும் நாங்கள் கண்ட வரவேற்கத்தக்க மாற்றம் இனவாதம் தோல்வி அடைந்தது, இனவாதம் பின்வாங்கியது. அதாவது மஹிந்த ராஜபக்ச பிரதம மந்திரியாக பிரைம் மினிஸ்டராக வருவதற்கு எவ்வளவோ பாடுபட்டு கூழாங்கல் மாவட்டம் சென்று தேர்தலில் போட்டியிட்டு இனவாதத்தை தான் அவருடைய பெரிய ஸ்லோகனாக பார்த்தேன். இது ரேசிசம் ஸ்லோகன். அதாவது அவர் சொன்னார் என்றால் நாங்கள் ஆட்சிக்கு வராவிட்டால் மற்றவருடைய ஆட்சியை கைப்பற்றினால் ஆகஸ்ட் தேர்தல் 17ஆம் தேதி தேர்தல் பின்பு வடக்கு கிழக்கு தவிர்த்ததாகவே ஸ்ரீலங்கா விளங்கும். There will be Sri Lanka without the north and east after the elections in their long. அவர்கள் சொன்னார். அந்த அளவுக்கு இனவாதத்தை பாய்ச்சவர் மஹிந்த ராஜபக்ச. தான் பெற்று வர வேண்டும், பிரமந்தியா வர வேண்டும், பிரமந்தியா வந்து மைத்ரிபாலாவை மட்டம் தட்ட வேண்டும் என்ற அஜெண்டாவில் வேலை செய்தார். அது பெரிய ஒரு நாட்டுக்கு பெரிய துரோகம் செய்தது. அப்படியே அதாவது நாங்கள் வந்து உங்களோட கதை கொண்டிருந்த வேளையில் சந்தோஷப்படக்கூடிய விஷயம், இந்த நாட்டு வரலாறு காணாத அளவுக்கு இனவாதம் ஒதுக்கப்பட்டது, புறம் தள்ளப்பட்டது. అంటే ఇతిహాసే ఒక జాగ్రత్త அனிவாரிய காலகட்ட அதற்காகத்தான் எங்களுடைய நவசமாஜ கட்சி நாங்கள் 40 வருடங்களாக விக்ரமபாபு எவ்வளவோ தியாகம் செய்து எவ்வளவோ பாடுபட்டு வடக்கிலும் தெற்கிலும் இனவாதமின்றி சமத்துவமான ஒரு சமுதாயம் ஏற்படுத்தப்பட வேண்டும், தேசிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல சுயநிர்ணய அடிப்படையான தீர்வு வேண்டுமென்று சொல்லி நாங்கள் பாடுபட்டு செயல்பட்டு வந்ததற்காக இனவாதிகள் எங்களை பார்த்து நாங்கள் விரும்பாத, அதாவது பிரிவினவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கிறோம்னு சொல்லி எல்லாம் சொன்ன காலங்கள் உண்டு. ஆனால் நாங்கள் ஒன்றையும் தான் பொருட்படுத்தாமல் சரியானதை மக்களுக்கு சொல்ல வேண்டும், இனவாதத்தை இந்த நாட்டிலிருந்து குறைத்தல் வேண்டும் என்ற வகையில் நாங்கள் செயல்பட்டு வந்துள்ளோம். அதை பற்றி நாங்கள் இன்று சந்தோஷப்படுகிறோம், பெருமையடைகிறோம். நாங்கள் பாராளுமன்றத்தில் பிரதித்துவங்கள் இல்லாட்டியும் கூட இந்த நாட்டின் நன்மைக்காக, எதிர்காலத்தின் நன்மைக்காக பல விதமான முன்னேற்பாடான செயற்பாடுகளில் ஈடுபட்டு நல்ல கருத்துக்களை முன்னெடுத்ததன் காரணமாக சில மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்து அழுத்தம் கொடுத்து சில காரியங்களை நடைமுறை செய்ய இருக்கிறோம் என்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சியடையலாம் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக 30 வருட கால யுத்தம், அதாவது 30 வருட கால யுத்தம் முடிவடைந்து இப்பொழுது சமாதானம் வந்திருக்கிறது சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு ஜனாதிபதி சிறிசேனா பாராளுமன்றத்தில் ஆற்றின உரை சிறந்த உரை ஸ்பீச்சுமே, ஆனால் அதில் வெளிப்படையாக தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு பற்றி அவர் குறிப்பிடவில்லை. தந்திரோபாய ரீதியாக அவரை தவிர்க்கலாம் ஒருவேளை for tactical reasons. You might avoid saying anything about the nation. ஆனால் அவர்கள் அந்த பிரச்சனைக்கு ஒரு அகபூர்வமான தீர்வை கொண்டு வர வேண்டும், கொண்டு வந்தால்தான் அந்த நாட்டுக்கு எதிராக உண்டு என்று சொல்லி நாங்கள் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 30 வருட காலம் 30 year war, 30 வருட காலத்தை பற்றி நாங்கள் யுத்தத்தை பற்றி பேசும் பொழுது அந்த 30 வருட கால யுத்தத்துக்கு என்ன அடிப்படை காரணம், ஃபண்டமெண்டல் ரீசன், root cause of the war, அதை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி பார்க்குறது குறைவாக இருக்கு. இந்த இனப்பிரச்சனை தீர்வில்லாத வகையில் தான் இந்த ஆயுத போராட்டம் யுத்தம் ஒழுங்கிறது என்பதை நாங்கள் கருத்தில் வைத்துள்ளோம். இனி இந்த சாதகமான நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் கூட அதை பற்றி சிந்தித்து இந்த நேஷனல் கவர்மெண்ட் என்றது நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட், நேஷனல் கவர்மெண்ட் என்றது அது தேசிய அரசாங்கம்ன்றது இப்போது நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட் என்ற ஒரு கோட்பாட்டில் அது அமைக்கப்பட உள்ளது.
ரெண்டு வருஷத்துக்கு இந்த நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட் செயல்படும். அப்பாலும் செல்லும் சொல்லலாம் கூட 4 வருஷம் 5 வருஷம் இந்த 5 வருஷத்துக்கு 60 மாதம் இல்லை. இந்த பிரச்சனைக்கு இந்த இதோடு போகிற இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை கொண்டு வருவதுதான் இந்த மைத்திரி ராணில் அரசாங்கத்துக்குரிய ஏற்பாடு. அதை அவர்கள் செய்ய தவறுனா வரலாறு அவர்களை மன்னிக்க மாட்டாது. நாட்டுக்கு உண்மையாக இன்னும் புதிதான தீமைகள் ஏற்படும் என்பதை நாங்கள் அடுத்து கூட விரும்புகிறோம். அதாவது மற்றது இந்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக யூசன ராய்பரி போன்ற அந்த அந்த விடயங்கள் சம்பந்தமாக இப்பொழுது நேஷனல் கிரைம்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் எஃப்சிஐடி அமைப்பு அந்த காரியங்களை செய்தவர்கள் மஹிந்த ராஜபக்ச யோசித்தார். ஒரு குத்துவழக்கம் கணக்கு போட்டார். தான் பிரதம மந்திரியாக அதை எல்லாத்தையும் தட்டி போட்டு தான் தந்தைபடி குன்றடந்த கூட அனுப்பலாம் சொல்லி. ஆனால் மைத்திரிபால சொல்லுகிறார் ராதனம் பெறாமல் தண்டனைகள் வழங்குவதற்கு இப்பொழுது உள்ள அமைப்புகள் அதாவது எஃப்சிஐடி என்ற நேஷனல் கிரைம்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் பிரைமரி கமிஷன் இதில் ரெண்டும் வேலை செய்யும். தண்டனை பாராமல் தண்டனைகள் வழங்கப்படும் என்று சொல்லி இருப்பது நல்ல காரியம். அதை அவர்கள் உண்மையில் செய்வார்கள் என்று நாங்கள் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இன்னொரு விடயம் இந்த சில கோமாளித்தனமான கருத்துக்கள் பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படும் சார் தமிழ்நாட்கள். அதாவது மஹிந்த ராஜபக்ச ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து பாராளுமன்றத்தில் வீட்டிருப்பது பாராளுமன்றத்தில் பெருமையாக உள்ளதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதாவது pride for this parliament, for Mahinda Rajapaksa to have become a member of this parliament. இது ஒரு கேள்விக்குத்தான கதை. அதாவது மஹிந்த ராஜபக்ச எவ்வளவு கௌரவமான இந்த நாட்டை நடத்துகிறவர், எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு மனிதன் என்பதை நாடுகள் உணர்ந்து விட்டார். அதனுடையால் அப்படியான ஒருத்தர் வந்து இந்த பாராளுமன்றத்துக்கு மெருகூட்டார்கள் சொல்லும்போது ஒரு கேள்விக்குத்தான கதை கழிக்கிறார்கள். அடுத்ததாக இப்போ சில காலங்களுக்கு முன்பு இந்த நோ கான்ஃபரன்டேஷனல் பட் கான்சென்சுவல் மாதிரி ஒரு அரசியல் கலாச்சாரம் அது தேசபாலன சக்தி அதிகாரிகளோட எல்லாம் கதாகிருவாங்க கிடக்கிற இப்பொழுது அப்படியான ஒரு நிலைமை உருவாகி நாங்கள் எதிரும் புதிரமான ஒரு நிலப்பாடு இல்லாமல் ஒரு நல்லிணக்கம் அதாவது இணங்கி நாட்டை நடத்த வேண்டும் என்று அந்த நிலப்பாட்டில் இந்த இரு கட்சிகளும் செயல்படப்பட்டு நல்ல காரியம்.